ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹலீம் பண்ண போகிறோம். அதுக்கான என்ன தேவைகளோ அதை நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கணும். நான் ஸ்டீல் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதை அடி பிடிக்கின்றதுக்காக ஒரு கரண்டி கீழே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் முழுசாக ஊற வச்ச கோதுமை நான் போட்டுக்கிறேன். சரியா? நான் நைட்டே ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 10 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ கிட்ட எடுத்துருக்கேன். ஏன்னா நான் 1/2 கிலோ கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 4 மிளகா போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போது அந்த ஹலீம்கான பருப்பு நம்ம பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 கிளாஸ் போட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு 2 கிளாஸ் போட்டுக்கிறேன். எல்லா பருப்பும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஆனால் உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த ஹலீம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம துவரம் பருப்பு 1 கிலோ போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 1/2 கிலோ கோதுமை எடுத்துருக்கோம். இது மைசூர் டல், இது 1 கிளாஸ். இது பாசிப்பருப்பு, இது 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான பருப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 விசில் கிட்ட வேக வச்சுக்கலாம். சரியா? இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கோதுமை வேக வச்சோம்ல, அதை நம்ம கொட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம். எல்லா பருப்பும் நம்ம வேக வச்சோம்ல, இப்போ நம்ம சுடு தண்ணி வேணுன்னா நீங்கள் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு சுடு தண்ணி வச்சு நான் ஊற்றலை, பச்சை தண்ணியே தான் நான் ஊற்றிக்கிறேன். சீக்கிரம் வேலை ஆகணும்னா சில பேர் சுடு தண்ணி ஊற்றிப்பாங்க. ஆனால் நான் பச்சை தண்ணி ஊற்றிடுவேன். ஏன்னா இன்னும்
கடலை பருப்புலாம் கொஞ்சம் கரையணும். இப்போ இதில் நம்ம உப்பெல்லாம் ஓரளவு போட்டிருக்கோம். இந்த ப்ராசஸில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை தூக்கி மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கறி வேக வச்சோம்ல, அதை தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு 3 லெமன் ஊற்றிக்கணும். நான் அதை காட்டுறேன். 3 லெமன் ஊற்றிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு அடுப்பில் தூக்கி வச்சுக்கணும். ஏன்னா அடுப்பில் வச்சு நம்மளால் கிண்ட முடியாது. இப்போ நம்ம வந்து கறி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது தாளிச்சிக்கலாம். இந்த குழி கரண்டியில் ஒரு 4 கரண்டி ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் பிரிஞ்சி இலை, ஒரு 2-3 ஏலக்காய், ஒரு 4 கிராமு, கொஞ்சோண்டு வெந்தயம். ஓகே, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2-3 வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டு கலர் ஆகத்தட்டியும் வதக்கிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு வேகலாம் வைக்க மாட்டோம். அதனால் மசாலா நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கலாம். கால் டீஸ்பூனில்
ரெண்டு ரெண்டு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச கறியை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு அலீமுக்கு தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதை நல்லா கொதிக்க வச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். கொத்தமல்லி வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதை இப்படியே கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அப்புறம் அதில் தூக்கி உள்ளே கொட்டிடலாம். கொஞ்சோண்டு புதினா இலை போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி கறி வேகிறப்போ உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இது நல்லா மசாலா பச்சை வடை போத்துட்டி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸில் 3 லெமன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்மோக் வச்சுக்கலாம். ஸ்மோக் நம்ம போட்டுட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம உள்ள கொட்டிக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் இப்படியே வலிச்சு போடுறீங்கன்னா ஓகே. ஆனால் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுறீங்கன்னா இது கொதிக்கணும் மறுபடியும். அதனால் இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பரவாயில்ல, தூக்கி போட்டுடுங்க. இப்போது இது ஒரு சின்னதாக ஒரு கொதி வந்தால் கூட ஃபுட்டு ரெடி. ஏன்னா ஆல்மோஸ்ட்டு இங்கே பாருங்க, இப்போது கடலைப்பருப்பு எதுவுமே இல்லை, ஒன்லி அந்த கோதுமை மட்டும் தெரியுது பாருங்க. இப்படி தான் இருக்கணும். ஓகே, கலர் பாருங்க சூப்பராக இருக்கா. இப்படி தான் இது மாதிரி ஒரு மாட்டி பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துங்க. இந்த டைமில் பத்தலைன்னா போட்டுங்க. லெமன் வந்து பத்தலைன்னா லெமன் ஊற்றிங்க.
அப்புறம் சாப்பிட்றப்போ இந்த மாதிரி ஆனியன் கோல்டு கலர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றப்போ அது மேலே போட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி சாப்பிடணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இது மாதிரி கார்னிஷ் பண்ணி பிளேட்டிங் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது ஃபஸ்ட் ஆளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.